Hello students, welcome to Priya's Minimax. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.5 ஓட கொஷின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. If a polynomial p of x is equal to x square minus 5x minus 14 is divided by another polynomial q of x, we get x minus 7 by x plus 2, find q of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நல்லா கவனிங்க, ஒரு பாலினாமியல் இன்னொரு பாலினாமியல் q of x ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு we get அப்படின்றது ஆன்சர். ஸோ இப்போது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட் வந்து நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும். p of x ஒரு பாலினாமியல் இருக்குது, is divided by, கரெக்டாக a polynomial p of x is divided by சிம்பிள் எழுதிட்டேன். another polynomial q of x, ஸோ இன்னொரு polynomial q of x எழுதியாச்சு. we get நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த ஆன்சர் கிடைக்குதுன்றாங்க. x minus 7 divided by x plus 2. ஸோ இப்போ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஈக்குவேஷனாக எழுதுனீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக கரெக்டாக. ஸோ இப்போ டிவைடட் பை q of x அப்படின்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலாக, இப்போ p of x divided by q of x is equal to x minus 7 into x plus 2. இதை அவங்க கொடுத்துருக்காங்களா, இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் நியூமரேட்டரில் போகுமா, அப்போ இது என்ன ஆகும், p of x is equal to x minus 7 divided by x plus 2 into q of x இப்படி போகுமா. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சுவலாக ஃபைன் q of x கேட்குறாங்க. இப்போ q of x கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும் கரெக்டாக. அப்போ நம்ம எழுதலாமா, q of x is equal to p of x into இது என்ன ஆகுது, இந்த பக்கம் போகும்போது தலைக்கீழே போகும். அப்போ x plus 2 divided by x minus 7. ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெளிவாக புரியணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், p of x சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு p of x எடுத்து எழுதுங்க. நம்மளுக்கு p of x என்ன கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14. நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னது, மைனஸ் 14 அண்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் என்னது, மைனஸ் 5. ஸோ எந்த ரெண்டு நம்பர் பண்ணால் 14 வரும், 7 2 times 14. நமக்கு மைனஸில் ஆன்சர் வேணுன்றதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ அப்போ என்ன ஆன்சர், எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இதுதான் என்னது, நம்மளுடைய p of x. ஸோ இப்போ இந்த p of x இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 7. ஸோ இப்போ இது எதெல்லாம் கட் ஆகுது, நம்மளுக்கு இந்த எக்ஸ் மைனஸ் 7 கட் ஆகிடுச்சு. அண்ட் நம்மளுக்கு தேர்ஃபோர் q of xோட ஆன்சர் என்ன தான் வருது, நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி எழுதலாம், a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய 5th சம்மோட ஆன்சர். ஸோ இப்போ இதோட இந்த 3.5 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 3.6 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.